Hello, நான் தான் உங்களோட ஹாரூன். Your ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த வீடியோவில் ஒரு 5 வெப்சைட் பார்த்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த 5 வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலிருந்தே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது கோடிங், கிராஃபிக் டிசைன் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஃப்ரீ கோர்சஸ் கூட உங்களால் பண்ண முடியும். நீங்கள் வந்து எஜுகேஷன் சைடில் இல்லாமல் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் சைடில் வந்து மூவிஸ், டாக்குமெண்ட்ரிஸ், புக்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கூட உங்களால் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான வெப்சைட் பார்த்து கூட சொல்ல போகிறேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி விட்டுருங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் NDLI, நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணுற நமக்கு ஃப்ரீயான லைப்ரரி தான் இந்த NDLI. ஸோ இதுவரை நம்மளால் என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ், லெக்சர்ஸ், ஆர்டிகல்ஸ், ஆடியோ புக்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்மளால ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக வாங்க வெப்சைட். நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா வெப் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீடியோ லெக்சர் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், JEE இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி மெட்டீரியலும் இங்கே வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து CBSE NCERT டெக்ஸ்ட் புக்ஸ், அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் கூட உங்களால் வந்து ஃப்ரீயாக இ-புக்ஸ் மாதிரி உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்காங்க, இன்ஜினியரிங்கா, சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், லிட்ரேச்சர், அவங்க எந்த ஸ்ட்ரீம் எடுத்துக்காங்களோ அந்த ஸ்ட்ரீம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏரோஸ்பேஸா, ஆர்கிடெக்சர், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஸோ எந்த வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸோட வீடியோ லெக்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த டாப்பிக்கில் வீடியோ லெக்சர்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக் எடுத்து நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ லெக்சர் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது வெப்சைட் தான் khanacademy.org. ஸோ இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான், ஃபிலிம் ஆக்டர் பார்த்து சொல்ல. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் எஜுகேட்டர். இவர் ஆரம்பிச்சிருக்க மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணும், அதுவும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணும். அதாவது எல்லாராலையும் போயிட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸில் இல்லாட்டி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் போய் காசு கொடுத்து எஜுகேஷனை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வெப்சைட்ஸ் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1000க்கு மேலே வீடியோஸ், கோச்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களால் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இதை போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நம்ம பார்க்க போகிற மூணாவது வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா archive.org. இந்த archive இந்த வார்த்தைக்கு ஒரு லிட்டரல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தோட ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டி ரெக்கார்ட்ஸ். அதே மாதிரி இந்த வெப்சைட்ல உங்களுக்கு பல விதமான மூவிஸ், புக்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்பெஷலாக இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி PhD ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ்க்காக தேடிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வெப்சைட் ஒரு ட்ரெஷர்ன்ட்டு கூட சொல்லலாம். புதுசாக கற்றுக்கணும், அதுவும் ஃப்ரீயாக கற்றுக்கணும் சொல்லும் போது எனக்கு தோன்ற ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் வெப்சைட் தான் EDX. இங்கே வந்து 2500+ ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, டாப் யூனிவர்சிட்டிஸ் MIT, ஹார்வர்ட், பாஸ்டன் இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் யூனிவர்சிட்டிஸோட ஃப்ரீ கோர்சஸ் கூட உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்கில் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கரெக்டான வெப்சைட் தான் இந்த EDX. ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் இல்லாட்டி கிராஃபிக் டிசைனிங் இது ரிலேட்டான ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ காட்ட போகிறேன். ஸோ வாங்க. edx.org. ஸோ இந்த வெப்பேஜ் வந்ததுக்கப்புறம் அப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து பாப்புலர் சப்ஜெக்ட்ஸோட ஒரு காலம் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு பாப்புலர் கோர்ஸஸ் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸோ, இட்டாலியன், ஜப்பானீஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியாதுன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்து இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கற்றுக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோடிங் ரிலேட்டடாக ஒரு பைத்தான் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பைத்தான் சொல்கிற இந்த காலம் கீழே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பைத்தான் ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் இருக்கோ உங்களுக்கு காட்டும். இங்கே டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து பைத்தான் ரிலேட்டடாக கோர்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வந்து இங்கே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ண ஒரு பைத்தான் கோர்ஸ் தான் வந்து பண்ண போகிறேன் வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ டியூரேஷன் இருக்குது, லென்த் வந்து 12 வீக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எஃபர்ட்னு சொல்லும்போது ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து 6 to 9 hours போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த டோட்டல் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஆனால் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெரிஃபைட் சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கு மட்டும் நீங்கள் காசு கட்ட வேண்டியதாக இருக்கும். நம்ம வீடியோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வெப்சைட் ரிவீல் பண்ணுற டைம் வந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா pdfdrive.net. அதோட முன்னாடி வீடியோஸில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க எப்படி வந்து ஃப்ரீயாக இபுக்ஸ் டவுன்லோட் பண்ணுறது. இந்த பிரச்சனை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது சில இன்ஜினியரிங் புக்ஸ் டவுன்லோட் பண்ணும்போதோ இல்லாட்டி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது கரெக்டான வெப்சைட் கிடைக்காது. அப்போ தான் எனக்கு கிடைச்ச சொல்யூஷன் தான் இந்த pdfdrive.net. இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா இபுக்ஸும் உங்களால் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியும். அதில் இல்லை வெப்சைட்டோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான டவுன்லோட் லிமிட்டும் கிடையாது. அதே சமயத்தில் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இபுக்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. வெப்சைட் நண்பா நம்ம வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா வெப்சைட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எங்களுக்கு பண்ணுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாங்கள் வந்து ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் கூட கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கே இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக அங்கேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை சொல்லிட்டு நான் கிளம்பிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஏதாவது புது விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க. கீப் லேர்னிங், கீப் கிரைண்டிங். பாய்.